Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB. We are discussing the play Tuklak by Grish Karnad. இப்போ இந்த பிளேல நம்ம 4th சீன்ல இருக்கோம். அண்ட் மொத்தமா இந்த பிளேல 13 சீன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 4th சீன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் சீன் நம்பர் 4 அப்படின்னா இட் இஸ் த பேலஸ். அண்ட் த பேலஸ்ல யார் யார் இருக்கா இப்போ? Who are the people in the palace? Muhammad Tughlaq has gone out and he has left two people in charge of the administration. Who are they? Stepmother and Shihabuddin. Shihabuddin and the stepmother. Because Shihabuddin is there in the palace and he is running the court and he is managing the government, and the queen is coming to see Shihabuddin. Okay, இப்போ அம்மா வந்து the stepmother வந்து Shihabuddin அங்க பார்க்கணும்னா she is a bit angry. She is asking, ஏன்பா உன்னை வந்து நான் தான் இங்க இருக்கேன்ல, உன்னை எதுக்கு என்னுடைய பையன் வந்து இங்க வர சொன்னான்? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஏன் இங்க லோக்கல்ல நிறைய அமீர்ஸ் இருக்காங்க, நிறைய வாரியர்ஸ் இருக்காங்க. he could have called one of the amirs to come here, but he has asked you to come down. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய பையனுக்கும் ஆகாதுன்னு தெரியும். ஆனா அப்படி எதிரியாக கருதக்கூடிய ஒருவருடைய மகனை அவன் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமா சொல்றாங்க. அத கேட்டோன்னா ஷியாபுதீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேடம் ஒரே ஒரு விஷயம் மை டியர் குவீன், நான் இன்னைக்கு இந்த இடத்து வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, the king is trusting me. He trusts that I can fill his shoes. அவர் இல்லாத போது அவருடைய இடத்திலிருந்து இந்த கேபிட்டலை என்னால காப்பாற்ற முடியும்னு அவர் நம்புறாரு. என்ன இந்த ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? விஷியர் முகமது நஜீப். அந்த நஜீபுடைய பேரை சொன்ன உடனே அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஓகே, அதே நேரத்துல there is the doorkeeper who comes and says, sorry to disturb you my dear queen and Sir Shihabuddin, there is somebody by name Sardar Ratan Singh, he has come to see you அப்படின்னு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. now Ratan Singh is coming in. யார் அந்த ரத்தன் சிங் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ரத்தன் சிங் யாரு அப்படின்னா, he is the adopted brother of Shihabuddin. இவரு சிஹாபுதீனுடைய அடாப்டட் பிரதர். அவரு எங்க வராரு? அவரு இங்க வந்த உடனே ஒரே ஒரு விஷயத்த அரசு அந்த ராணிக்கும் தன்னுடைய பிரதருக்கும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, துக்ளக் இஸ் பேக் இன் டெல்லி. டெல்லிக்கு அவர் வந்துட்டாரு. சரி, வந்துட்டாருன்னா ஒரு நேரம் இங்கெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஷாக்ல ஒருத்தர் பத்தி கேக்குறேன். எங்க அவரு இங்க வராம எங்க போயிட்டாரு அப்படின்னு நம்ம ரத்தன் சிங் சொல்றாரு, அவரு வந்துட்டாரு, இங்க பேலஸ்ல தான் இருக்கிறாரு. ஆனா இங்க வந்து தன்னுடைய தாயையும் பார்க்கல, யாருகிட்ட பொறுப்பு படைச்சாரோ அவரையும் பார்க்கல, நேரா யார பார்க்க போயிருக்காரு? விஷியர் முகமது நஜீப பார்க்க போயிருக்காரு. இப்படி ஒரு சீக்ரெட் மீட்டிங் எதுக்காக துக்ளக் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் மதர் ஸ்டார்ட்ஸ் சஸ்பெக்டிங் துக்ளக்ஸ் சீக்ரெட் மீட்டிங். அப்பதான் ரத்தன் சிங் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்து போச்சுமா. ஒண்ணு, ஷேக் இமாமுதீன் வாஸ் கில்ட் இன் த பேட்டில். ஷேக் இமாமுதீன் வாஸ் கில்ட் இன் த பேட்டில் அப்படின்னு சொன்னோன்னே ஷியாபுதீன் ரொம்ப ஷாக் ஆகி கேக்குறான், அவரு வந்து ஒரு சாமியாரியா? சாமியார் எதுக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே யூ ஹேவ் த அரைவல் ஆஃப் துக்ளக். துக்ளக் டக்குன்னு உள்ள வர்றாரு. வந்த உடனே தன்னுடைய அம்மாவை பார்க்கிறார். அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நேரா ஷியாபுதீனை வந்து கட்டி அணைச்சிட்டு, ஐ எம் சோ தேங்க்ஃபுல் பிகாஸ் இன் மை பிரசன்ஸ் என்னுடைய கிங்டமை நல்லபடியா பார்த்துட்ட, அதனால ஐ தேங்க்யூன்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஸ்டெப் மதர் என்ன பண்றாங்க, எப்படிப்பா அந்த ஷேக் இமாமுதீன் செத்தாரு, அவர் ஏன் அங்க வந்தாரு அப்படின்னு சொன்னோன்னே பரணியும் உள்ள வரா. பரணி வந்து சொல்றாரு, ஷேக் இமாமுதீனுடைய இறப்பு இஸ்லாம் மதத்திற்கே ஒரு பேர் இடியாக விழுந்து விட்டது. அப்ப ஸ்டெப் மதர் கேக்குறாங்க, அப்ப இந்த ஷேக் இமாமுதீனை கொன்னது யாரு
அப்படின்னா ஷேக் இமாமுதீனை கொன்னது ஐன் உல் முல்க். ஐன் உல் முல்க் இப்படி ஒரு செயின்ட்ட கொன்னதுக்கு அப்புறம் அவனை சும்மாவா விட்ட அப்படின்னு முகமது சொல்றான், நான் அவனை போன்னு விட்டுட்டேமா, அவனை மன்னிச்சு விட்டுட்டேன், அவனை திருப்பி எங்க அனுப்பிச்சு விட்டேன், அவுதுக்கே அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பரணி உள்ள பூந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், ஐன் உல் முல்க் இஸ் a good fellow and he is a courageous man. Okay, he is a courageous man. I think it is because of his courage that the king forgave him and sent him back to Aoud. இத சொன்னோன்னே முகமது என்ன சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, எனக்கு செஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அந்த ப்ராப்ளம் வந்து ஐன் உல் முல்க் கிட்ட சொன்னேன், அந்த ஐன் உல் முல்க் என்ன பண்ணான், அதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷனை டக்குன்னு கொடுத்துட்டான், அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவனை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், இவனை மன்னிச்சு விட்டுருவோம். Did you get that, teachers? Yes, sir. இப்ப பரணி வந்து என்ன பண்றாரு, லைட்டா அந்த நஜீப் பக்கத்துல நிக்கிறாரு, அந்த நஜீப வந்து லைட்டா கொஞ்சம் ஏதாவது சீண்டி பார்க்கணும்ல. அப்ப பரணி சொல்றாரு, நீங்க சொன்னது ரைட்டு தான், ஆனா லுக் அட் த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நஜீப், அவரு கொஞ்சம் சஸ்பீஷியஸா பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நஜீப் சொல்றாரு, நான் எப்பொழுதுமே ஐ எம் சஸ்பீஷியஸ் பை நேச்சர். ஓகே, சஸ்பீஷியஸ் பை நேச்சர் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி முகமது பின் துக்ளக் சொல்றாரு, டுமாரோ you will be declared as a day of mourning for ஷேக் இமாமுதீன். அதனால யாரும் யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வர்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப நமக்கு ரெண்டு அந்த சகோதரர்களிடையே ஒரு கான்வர்சேஷன் இருப்பதாக இந்த டெக்ஸ்ட்ல கொடுக்கப்படுறது. யாரு அப்படின்னா, ஒன்னு ஷிஹாபுதீன், தி அதர் ஒன் இஸ் ரத்தன் சிங். ஷிஹாபுதீனுடைய அடாப்டட் பிரதர் இஸ் ரத்தன் சிங், அவரு ஒரு சர்தார். அப்ப ஷிஹாபுதீன் வந்து ரத்தன் சிங் கிட்ட கேக்குறாரு, நான் வந்து ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணிட்டேன், என்ன அப்படின்னா, யூ ஆர் ஆங்கிரி வித் த சுல்தான். ஒய் இஸ் தட் யூ ஆர் ஆங்கிரி வித் த சுல்தான்? நீ ஏன் வந்து சுல்தான் முகமது துக்ளக்கு எதிராக பேசுகிறாய், எப்பொழுதுமே அவர் மேல ரொம்ப கோபமா இருக்க மாதிரி இருக்கியே அப்படின்னா, தம்பியோ அண்ணனோ நம்ம we are not able to guess it. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரனை அந்த அரசன் கொல்ல நினைத்தார் என்று அந்த உண்மை உனக்கு தெரிய வந்தால் நீயும் அவர் மேல கோவப்படுவ அப்படின்னு சொன்னா, எனக்கு புரியல, திருப்பியும் சொல்லு அப்படின்னோன்னா, யோ முகமது சுல்தான் என்னை போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணாரியா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் முகமது துக்ளக்கு எதிராக பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படியா, இந்த விஷயம் நடந்து போச்சா அப்படிங்கும் போது அடுத்த விஷயம் சொல்றாரு, நான் மட்டும் இல்ல, இந்த டெல்லியில நிறைய நோபல் மென், they are very angry with Sultan, they are planning to eliminate Sultan Muhammad Tughlaq. அதே நேரத்துல both Hindus and Muslims are suffering in the state because of the decision of the king. என்ன டெசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the king has levied Doab tax. Doab tax. Doab taxனா என்ன அப்படின்னா, taxes on the poor farmers, that is called Doab tax. Okay, அப்ப இவரு சொல்றாரு, அதனால என்னப்பா, கிங் வந்து இம்பார்ஷியலா இருக்காரு, ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருமே டாக்ஸ் கட்டணும், ரெண்டு ஃபார்மர்ஸுமே டாக்ஸ் கட்டணும், இம்பார்ஷியலா தானே ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, அது கிடக்குது, அப்படி இம்பார்ஷியலா இருக்கணும்னு நினைச்சா ஏன் அவரு ஜிஸியா டாக்ஸ மட்டும் என்ன பண்ணாரு, லிஃப்ட் பண்ணி விட்டாரு. he is favoring Muslims அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு, he is going to describe the war front. வார் ஃப்ரண்ட்ல நடந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். அரசன் வந்து ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸோடு அந்த வார் ஃப்ரண்ட்ல போயிருந்தாரு. நான் யதார்த்தமா அங்க போனேன். அங்க நான் போனதை வந்து அவர் விருப்பப்படவில்லை. he was unhappy, and then I saw with my own eyes how he plotted against Sheikh Imamuddin. ஷேக் இமாமுதீனுக்கு எதிராக எப்படி அரசன் செயல்பட்டார் என்பதை என் கண்ணாலே
நான் பார்த்தேன். இப்ப ஷேக் இமாமுதீனோட ஒரு சின்ன குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் போக கட்டளையிட்டு இருந்தார். அந்த கூட்டத்துல நானும் இருந்தேன். அந்த கூட்டத்துக்கு இங்க எங்க சார் வேர்டு இருக்கு அப்படின்னா பிளாட்டூன் ஆஃப் சோல்ஜர்ஸ். அப்ப அந்த ஷேக் இமாமுதீனோடு அந்த பீஸ் டாக்க கேரி அவுட் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் போக சொன்னாங்க. அந்த போக சொன்ன கூட்டத்துல நானும் இருந்தேன். ஷேக் இமாமுதீன் அப்படியே அரசனை போலவே ஆடை அணிவித்திருந்தார். ஆனா சுல்தான் இது எல்லாமே டிராப்பு அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாமல் வைத்திருந்தார். அவர் எங்க இருந்தாரு? அவரு பின்னாடி ஒரு மலைக்கு பின்பு ஒளிந்திருந்தார். பின்னாடியில இருந்து தாக்கலாம்னு வந்திருந்தாரு. அப்ப ரெண்டு பேருமே போர்க்களத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேட்டில் கிரவுண்ட் இன் விச் கனூஜ் பிளெயின் ஆஃப் கனூஜ்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் போத் த ஆர்மீஸ் டிட் நாட் ஸ்டார்ட் ஃபைட்டிங். தேர் வாஸ் a small gap. ரெண்டு பேரும் பேசும் அளவுக்கு தான் இருந்தது. 100 yards கேப் தான் இருந்தது. அப்ப அன்எக்ஸ்பெக்டடா there was the sound of a bugle. A war sound was given. அந்த சவுண்ட் கேட்டோனே a group of soldiers from the platoon started charging against Ain ul Mulk, and Ain ul Mulk's army also charged against us. And there was a shower of arrows, and all the showers of arrow fell on Sheikh Imamuddin, and he was thrown down from the royal elephant. He fell and people ran over him and he was stamped to death. அவன் தரையில் விழுந்த போது எப்படி கடந்தார் ஷேக் இமாமுதீன் அப்படின்னா, he looked like a gory human porcupine. ஒரு காட்டுப்பன்றி, ஒரு மனித காற்றுப்பன்றி கடப்பதை போல் கடந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காற்றுப்பன்றிக்கு நிறைய முட்கள் இருக்கும். இங்க ஒரு மனித காட்டுப்பன்றி மாதிரி அப்படின்னா முள்ளால் நிரப்பப்பட்டு அவன் அலங்கோலமா செத்து கடந்தான். யார் அப்படி செத்து கடந்தா? ஷேக் இமாமுதீன். இத சொல்லி முடிச்சுட்டு ரத்தன் சிங் சொல்றாரு, நான் பார்த்ததுலயே பயங்கரமான கோல்டு பிளட்டட் மர்டர் அப்படின்னா இட் இஸ் த மர்டர் ஆஃப் ஷேக் இமாமுதீன். இதை கேட்டோன்னா ஷியாபுதீன் சொல்றாரு, ஓ மை காட், இந்த மாதிரியா நம்ம அரசன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி என்னாச்சு, வரலாற்றில் நடந்ததில்லை, இனியும் நடக்க போவது இல்லை. இந்த மாதிரி ஒரு மோசமான அரசனுக்கு எதிராக ஒரு கூட்டம் எங்க கூடுது? சீக்கிரமா கூடுது, டெல்லியில கூடுது. என்னையும் அழைத்து இருக்கிறார்கள், நானும் அங்கே போக போகிறேன். I am also part of the secret operation against the Sultan, and I have to join the team because my life is not safe, because he even attempted on my life. அவன் என்னையே போட்டு தள்ளணும்னு முயற்சி பண்ணான். அதனால நான் என்ன பண்ண போறேன்? அவனுக்கு எதிராக செயல்பட போகிறேன். நீயும் வா, நீ எனக்கு பிரதர் தானே, எனக்கு நீயும் உதவி செய், அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நம்ம சுல்தானை எலிமினேட் பண்ணலாம் வா அப்படிங்கிறான். நான் அந்த கூட்டத்துக்கு வேணுமா வர்றேன், ஆனா ஐ வில் நாட் ப்ராமிஸ் யூ தட் ஐ வில் ஜாயின் யூ. வேணுமோ நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு இவரும் அந்த கூட்டத்துக்கு போக போறாரு. அது என்ன அப்படின்னு நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். Do you have any question, teachers? If you have any doubts.